சிவாய நமஹா. நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். டிவோட்டி நேஷன் நேர்கள் அனைவருக்கும் வரக்கூடிய குரு பயிற்சி 2025 மே மாதம் 11ஆம் தேதி 2025 இந்த குரு பயிற்சியினால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம். சற்றேறக்குறைய 1 வருடம் 15 நாட்கள் அந்த இடத்துல இருந்து குரு பகவான் அனுகிரகத்தை தருகிறார். மிதுன ராசியில் இருக்கிறாரு. அதாவது எதுவரை இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 மே மாதம் 26ஆம் தேதி வரை அந்த இடத்துல உட்கார்ந்து அனுகிரகத்தை பண்ணுறாரு. ஆக இந்த 1 வருட காலம் நம்ம ராசிக்கு அவர் எப்படி பலன்களை வழங்குறாரு, அதே போல் எந்தெந்த விஷயத்திலெல்லாம் நம்ம கவனமாக இருக்கணும், எதிலெல்லாம் நமக்கு ஒரு முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறவிருக்கின்றது அப்படிங்கிறதையும், அதே போல் எந்த சுவாமியை நம்ம வழிபாடு செய்தால் நமக்கு மேலும் நல்ல பலன்கள் கிடைக்கும், நமக்கு வரக்கூடிய கெடு பலன்கள் வெகுவாக குறையும் அப்படிங்கிறதையும் பார்ப்போங்க. நவகிரகத்தில் குரு பகவானுக்குன்னு தனித்துவமான அங்கீகாரங்கள் நிறைய இருக்குது. அந்த வகையில் இந்த குரு பகவானின்களுடைய அனுகிரகம் நமக்கு என்ன விஷயத்த நன்மைகளை தருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயம் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடியவர் குரு பகவான். வம்ச அபிவிருத்தி. இந்த உலகங்கிறது சூரியனும் சந்திரனும் இந்த பூமிக்கு எத்தனை காலம் ஒளியை தந்து கொண்டு இருக்காங்களோ அத்தனை காலம் இந்த பூமியினுடைய இயக்கம் அப்படிங்கிறது நடைபெற்று கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய பெரிய ஆன்றோர்களினுடைய கூற்றாகவும் ஞானிகளினுடைய கூற்றாகவும் இருக்கு. இப்போ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பூமி இயங்கி கொண்டு இருக்கும் வரையில நம்மளுடைய இரத்த சம்பந்தமான உறவுகள், நம்மளுடைய குழந்தைங்க, பையன், பேரன், அவங்களுடைய சந்ததி, அவர்களோட சந்ததி எப்போதுமாக நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்திலே ஜீவித்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லோருக்குமான ஒரு ஆசையாக இருக்கு இல்லைங்களா? இது மனிதர்களுக்கு மட்டும் இல்லைங்க, சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு புல், பூண்டு, மிருகம், விருகம், பறவை, பாம்பு, பட்சிகள், இது மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகள், சிவபுராணத்தில் மாணிக்க வாசகர் சொல்கிறாரு, புல்லாய் பூண்டாய் புழுவாய் விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதனால இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜீவராசிகளுக்கும் இருக்கக்கூடியதான ஒரு ஆசை என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல நம்ம எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும், அல்லது நம்மளுடைய சந்ததிகள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை. அந்த ஆசையை, அனுகிரகத்தை நமக்கு பூர்த்தி செய்யக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவான் அனுகிரகம் இருந்தால்தான் நம்மளுடைய ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு நம்மளுடைய சந்ததிகள் அபிவிருத்தி ஆக முடியும். அதனால அந்த குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒரு முக்கியமான காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர். ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஒவ்வொரு இடத்துலையும் இந்தந்த பகுதியில்தான் தான் இந்தந்த ரூம் இருக்க வேண்டும், இந்தந்த அறைகள் இருக்க வேண்டும், சமையற்கட்டு இருக்க வேண்டும், இந்த இடத்துல படுக்கை அறை இருக்கணும், இந்த இடத்துல கூடம் இருக்க வேண்டும், இந்த இடத்துல நீர் தேக்கம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் இருக்கு. இதற்கு வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு பேர். இந்த நிர்ணயத்திற்கு மாறாக சில விஷயங்கள், ஜலத்தின் ஓட்டம் மேல் பகுதியிலேருந்து கீழ்ப்பகுதியை நோக்கி வருது அப்படின்னா அந்த மேல் பகுதியாக இருக்கக்கூடியது நெய்ருதி மூலையாக இருக்க வேண்டும், கீழ்ப்பகுதியாக இருப்பது ஈசான பாகமாக இருக்க வேண்டும், அக்னி பாகத்திலே சமையல் கட்டு இருக்க வேண்டும், நெய்ருதி பாகத்தில் இது மாதிரி படுக்கை அறை இருக்க வேண்டும், அல்லது அந்த இடத்துல முக்கியமாக நம்ம முக்கிய கஜானாக்களை அங்கே வைக்க வேண்டும். இது மாதிரியான சில விஷயங்கள், நிர்ணயங்கள் இருக்குது. இந்த மாதிரியான நிர்ணயத்திலிருந்து அது மாறி இருக்கும் போது அதற்கு என்ன ஆகுதுன்னா வாஸ்து தோஷங்கள் அப்படிங்கிறது ஏற்படுதுங்க. இந்த வாஸ்து தோஷத்துக்கெல்லாம் யாரு காரணகர்த்தா அப்படின்னா ப்ரஹஸ்பதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தான் இதற்கெல்லாம் காரணகர்த்தாவாக இருக்கிறார். ஏன் அப்படின்னா வாஸ்துவுக்கெல்லாம் யார் காரணகர்த்தா, யார் அதிபதியோ, வாஸ்து பிரம்மாவோ
அவர் தான் இந்த ப்ரஹஸ்பதியினுடைய காரக தெய்வம். அதனால ஒரு வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்கு, அதை எப்படி நிவர்த்தி செய்யணும்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் எந்த இடத்தில் அமர்ந்து இருக்காரோ அதை வச்சு தான் அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து நிர்ணயம் எப்படி இருக்கு, அதை எந்த செஞ்சால் அதை சரி பண்ண முடியுங்கிறத நம்ம பார்க்க முடியுங்க. குரு பகவான் அப்படிங்கிறவர் வாஸ்து சம்பந்தப்பட்டமான சில முக்கிய விஷயங்களுக்கும் ஒரு முக்கிய காரணகர்த்தாவாக இருக்கிறாரு. அதுபோல் குருவினுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப நிறைய விஷயங்களை தரக்கூடியது. குழந்தைகளுக்கு ஆடல், அப்புறம் பாடல், சங்கீதம், வாத்திய கருவிகளை இசைக்கிறது, ஸ்போர்ட்ஸில் ஒரு பெரிய ஆளாக வர்றது, ஜிம்னாஸ்டிக்ஸு, அத்லெட்டிக்ஸு, அதே மாதிரி ஒரு பெரிய சாம்பியனாக வர்றது, கோல்டு மெடல் வாங்குவது, அது மாதிரி ஒரு பெரிய போட்டியிலலாம் வெற்றி பெறுவதற்கு எல்லாத்துக்குமே குரு பகவானினுடைய அனுகிரகம் வேண்டும். ஒரு கலையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாலும் அதற்கு ஜாதக ரீதியாக குரு பகவானினுடைய அனுகிரகம் அவங்களுக்கு இருந்தால்தான் அது முடியும். ஆக அந்த குரு பகவான் ரொம்ப முக்கியமான காரணகர்த்தா. அவருடைய அனுகிரகம் நமக்கு எப்படி கிடைக்குதுங்கிறத தெளிவாக பார்ப்போம். இந்த குரு பயிற்சினால் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது, எதையெல்லாம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். மகர ராசி ஆகியவங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம், குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை வருதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. முக்கியமாக பார்க்கும்போது இதுவரை உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருந்தாருங்க குரு பகவான். இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் மகர ராசிக்கு சில விஷயங்கள், தேவையற்றபடியான சில பொருட்கள் சேர்க்கை இருந்தாலும் கூட அது சரியானபடியான ஒரு பிரயோஜனமானபடி உங்களுக்கு இல்லை, சரியானபடி இல்லை. இப்போ 6ஆம் பாவத்தில் குரு இருக்கார். 6ஆம் பாவங்கிறது கடன்களை தரக்கூடிய ஸ்தானம். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ரோகம் அப்படின்னு ஒன்று பேர், அதாவது உடல் வியாதிகளை தரக்கூடியது. அது மட்டுமல்ல, முக்கியமாக எதிரிகளை உருவாக்கக்கூடியதும் 6ஆம் பாவம். இதெல்லாம் 6ஆம் பாவம். இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் அதிபதி இல்லையா? 12ஆம் பாவம்ங்கிறது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானாதிபதி 6ஆம் பாவத்திலே செல்லுவது நல்லது. ஏன்னா இது ஒரு கெட்டவன் அந்த இடத்துல கெட்டிடுகிறார். அதனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பை இது உருவாக்கி தருதுங்க. இருந்தாலும் கூட இந்த 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் மறைகிறதுனால அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கை துணைவரை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவியை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்துக்கு அடிக்கடி வேலைக்கு போகிறதுக்கோ, மனைவி உங்கள் கணவரை பிரிந்து அடிக்கடி வெளியூர், வெளிநாடு அல்லது உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவோ வேற ஏதோ விஷயத்திற்காகவோ அடிக்கடி பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை இது உருவாக்குதுங்க. அதனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த 3, 6 அப்புறம் 12ங்கிற அமைப்பு வாழ்க்கை துறை வரை அடிக்கடி பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அல்லது இப்போ திருமணத்திற்கு துணைவரை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இன்னும் காலதாமதத்தை ஏற்படுத்தும். அதுவும் நீங்கள் கவனிக்கணும். அதனால் நான் மகர ராசிங்க, ரொம்ப நாளாக திருமணத்துக்கு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், திருமணத்துக்கு இதுக்காக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம்னா அது மேலும் இன்னும் கொஞ்சம் அதை ட்ராக் பண்ணி இன்னும் கொஞ்சம் எழுபடியாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். முதல்ல ப்ளஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். குரு பகவான் உங்களோட 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் கூட அவர் பார்வை நன்மையைத்தான் செய்யும். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த வகையில் குரு பகவான் சமசப்தம பார்வையாக, அது சமசப்தம பார்வை எல்லா கிரகத்திற்கும் இருக்கக்கூடியது, அந்த குரு பகவானுக்கும் இருக்குது. அந்த சமசப்தம பார்வையாக உங்களோட 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேமிப்புகள் உயரும். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முதலீடு செஞ்சுருக்கீங்கன்னா அந்த முதலீடுனால் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏதோ வீடு வாங்கியிருக்கீங்க, அதில் வாடகை வரல, அல்லது ஏதோ ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு திரும்ப ஏதோ ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால் மேற்கொண்டு அந்த இடத்தை பராமரிக்கணும் அல்லது அந்த வீட்டை பராமரிக்கணும், செலவு தான் ஆகுது. ஒரு பிரயோஜனமான பிரதியுபகாரமே இல்லைன்னா அந்த விஷயங்கள் மாறும். அந்த முதலீடு செய்ததுனால உங்களுக்கு பிரதியுபகாரங்கள் கிடைத்து கொண்டு இருக்கும். இப்போ அந்த குரு மாறுறதுனால, குருவினுடைய பார்வை 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இது ஒரு நன்மை. அடுத்ததாக குரு பகவான் அவருடைய 9ஆம் பாவ பார்வையினால உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க.
அந்த தான் மகர ராசிக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7.5 சனிங்கிறது திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடியுது. வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்தான், அதாவது 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி வரப்போகுது. திருநள்ளாறு போன்ற பல சனி பகவானுக்கான க்ஷேத்திரத்தில் கூட இப்போ தான் அனுசரிக்கிறாங்க. அதாவது அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான். அதனால் அந்த சமயத்தில் தான் சனி பகவான் மாறுறாரு. அது பரவாயில்ல. என்னன்னா, அந்த சனி பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த 7.5 சனி. இப்போது அந்த குரு பகவான் அந்த 2ஆம் பாவத்தை பார்க்குறாரு அவருடைய 9ஆம் பாவ பார்வையினால். இதனால் உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் ஏற்படுகிறது. இதற்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு பேர். இப்படியான ஒரு யோகம் ஒரு பெரிய நன்மையை தருது. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த சமயத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதார தேக்க நிலைகள் இருந்து வந்ததுன்னா அது மாறும். ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிநாதன் தான், இருந்தாலும் கூட 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதத்தை செய்வார். அந்த தாமத நிலைகள் மாற்றமாகி சுமூகமான முறையிலே பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். அதீதமான நன்மைகளை உங்களுக்கு தரப்போறக்கூடிய அமைப்பில் அந்த குரு பகவானுடைய பார்வை சனியை பார்க்கறதுனால ஏற்படுதுங்க. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்கு. அடுத்ததாக குரு பகவான் 5ஆம் பார்வையாக, அவருடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களோட 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஜீவனஸ்தானம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. அதனால தான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போது ஒரு மனிதனுக்கு அன்றாடம் கையிலே காசு கிடைக்க வேண்டும், உத்தியோகம் புருஷ லட்சணம், அஸ்வகா வேகம் அஸ்வலக்ஷணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு குதிரைன்னா எப்படி பவராக போனால் தானே அது குதிரை, எப்படி ஒரு வண்டின்னா அது ஸ்பீடாக போனால் தானே அது ஒரு வண்டி, இல்லைன்னா நம்ம சைக்கிளில் ஓட்டிகிட்டு போவோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கானது உத்தியோகம் அப்படிங்கிறது தான் ஒரு புருஷனுக்கு உண்டான லட்சணம். அப்போது இதில் முக்கியமானது என்னன்னா, அந்த ஜீவனஸ்தானம் தான் ஒரு மனிதனுக்கான உத்தியோகத்தை நிர்ணயம் செய்கிறது. அதில் ஏதாவது ஒரு பாவி இருந்தாலும் கூட நன்மையைத்தான் செய்வார். ஏன்னா அவனுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கும், அவனுக்கு ஒரு வருமானத்தை எது உறுதி செய்யும். அப்போது அந்த இடத்த குரு பார்க்கறதுனால என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள், அது மட்டும் இல்லை உங்களுக்கு மன திருப்தியான வேலை கிடைக்கும். ஒரு வேலை செய்கிறீங்க, என்னப்பா அந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு அதிருப்தியான சூழ்நிலையிலே தான் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த குரு பார்க்கறதுனால ஒரு திருப்தியுடனான வேலையை செய்ய போறீங்க. அதனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பார்வையினால பல நன்மைகள் கிடைக்குது. முக்கியமாக அவர் இருக்கக்கூடிய இடம் இப்போ உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் மறைஞ்சு இருக்கார். அதனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலையினாலே மாலை சாற்றி அவருக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். இப்படியாக இந்த குரு பெயர்ச்சினால் ஏற்பட்டக்கூடிய அந்த பலன்களை விரிவாக பார்த்தோங்க. இந்த சேனல் அப்படிங்கிறது ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஆன்மீகம் சம்பந்தப்பட்டமான வீடியோஸ். இந்த சேனலுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைப்பதற்கு இந்த பெல் பட்டனை அமுக்குங்க. அடியனுடன் உங்களுடைய ஜாதகம் சம்பந்தமான சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு கீழ்காணும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலம் எளிய முறையில் தொடர்பு கொள்ளுங்கள். சிவாய நமः.